வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டிசைன், அதுவும் கொஞ்சம் எலகண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 2 லைன்ஸ் வந்து சரி லைனில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடால் வந்து 1 லைன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பென் அண்ட் நீடில் வந்து அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்குவிங் த்ரெட் வச்சு பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க அந்த பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜரி லைனுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நம்ம 1 லைன் வந்து சுகர் பீட்ஸெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குட்டி சர்க்கிள் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் இன்பிட்வீன், அதாவது நடுவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 mm பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடால் வந்து அப்படியே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்மளுடைய அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு பீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடணும். இந்த மோட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸில் வந்து நம்ம டாட்டாக வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அதே தான் வந்து இது சென்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மோட்டிஃபும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது எண்ட் நாட் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த மோட்டிஃபை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ எந்த இடத்துல நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அந்த குட்டி குட்டி மோட்டிஃப் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ளவுஸோடைய கலர்லேயே வந்து நான் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ட்ரேஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்டில் வந்து ஒரு 3 லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கர்வ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு பெட்டல் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவருடைய ஒரு 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம ரேண்டமாகவே வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணும்பொழுது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பென்சிலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும்பொழுது டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. சென்டரில் வந்து ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வி ஷேப்பில் வந்து அதுக்கு பக்கத்துலேயே 2 லைன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு அந்த 2 லைனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்டல்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நம்ம 4 பெட்டல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நான் ப்ளவுஸோடைய கலர்ஸ்லேயே வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நான் 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ட்ரா பண்ண அந்த சென்டர் லைனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த இடத்துல வந்து அந்த லைன் வந்து முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுற அந்த செகண்ட் லைன் பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணியிருக்க அதுக்கு மேலே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். பட் என்னென்னா ஃபர்ஸ்ட் லைனை விட ஒரு பாயிண்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த நாட் வந்து போடணும். இதே மாதிரி தான் நம்ம அதர் சைடும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது தேர்ட் லைனும் சேம் மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டல் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட்டும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ எல்லா பெட்டல்ஸ்லேயும் சேம் மெத்தட்லேயே வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் தென் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 or 5 நீடில்ஸ் எடுத்து அதில் வந்து த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடியும்.
நம்ம கரெக்டாக அந்த பெடல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ட்ராயிங்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எரேசர் வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிங்கனாவே அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ டிசைனும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பெடலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பெடல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறத போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக வந்து இந்த பெடல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் கேப்சர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாட்டை வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண முடியல ஆரி ஒர்க்கில் அப்படின்றவங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி கிளாஸஸ் வீடியோஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம். அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதையும் லேர்ன் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து ஒரு ஆரி ஒர்க் வந்து ட்ரேசிங் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ட்ரேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேசிங்கே இல்லாமல் வெறும் நெக்லைன் மட்டும் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பென்சிலே ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வந்து நம்ம ட்ரேசிங் இல்லாமல் ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். பாருங்கள், நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து எல்லா பெட்டல்ஸ்லேயுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கர்வ் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி, சிம்பிளாக வந்து ஒரு டிசைனை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சென்டர் மோட்டிஃப் நம்ம போட்டிருக்கோங்களே, அதுக்குலேருந்து ஒரு ரைட் சைடு வந்து ஒரு கர்வ், அண்ட் தென் லெஃப்ட் சைடு ஒரு கர்வ், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 4 சைடு வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அந்த ஃப்ளவருடைய 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி அதே மாதிரி 4 கர்வ்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப் அண்ட் டவுன். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒர்க் பண்ண அந்த கர்வ் மேலே நம்ம சுகர் பீடால் வந்து அப்படியே வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே வந்து நல்லா நெருக்கமாக வந்து சுகர் பீடால் கொடுத்துட்டே வரணும். நல்லா அந்த ஷேப் வந்து வர மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய லேடிஸ் வந்து நம்ம கோலம் போடுற மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஈஸியாக வந்து ட்ரேசிங் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கர்வ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு தான் வந்து அடுத்த சைடு வந்து மேலே அப்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வளைவான ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த எண்டில் எண்ணாட் போட்டுட்டு நம்ம அதர் சைடு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கர்வையுமே வந்து நம்ம எண்ணாட் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், சேம் மெத்தடில் அதே கர்வை நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். இந்த கர்வ் பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து மேல் பக்கமாக கொண்டு போகணும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வேவ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கிற கர்வ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்லேருந்து டவுனுக்கு வரணும். ஸோ அதர் சைடு வந்து ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா டவுன்லேருந்து அப்புக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த கர்வ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு எலகண்ட்டான ஒரு ஒர்க்கும் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டிசைனை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ டு ஆல்.